நமக்கு வருகிற எல்லா விரோதத்திலையும் ஜெயம் கொடுக்கும் அபிஷேகம். நமக்கு வருகிற எல்லா விதமான விரோதங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் எப்படி வரலாம், குடும்பத்துக்கு விரோதமாக வரலாம், பிள்ளைகளுக்கு விரோதமாக வரலாம், தொழிலுக்கு விரோதமாக வரலாம், பணிகளுக்கு விரோதமாக வரலாம், ஊழியத்துக்கு விரோதமாக வரலாம், ஊழியர்களுக்கு விரோதமாக வரலாம். எது வந்தாலும் பயம் இல்லை. கர்த்தர் நமக்கு விரோதமாக என்ன செய்ய போகிறார்? அவங்களுக்கு யுத்தம் செய்ய போகிறார். இந்த யுத்தம் யாருடையது கிடையாது, நமக்கு ஜெயம் கொடுக்கிறது ஆண்டவர். அவர் தான் ஜெயம் தரும் இயேசு. அதனால் அவர் தான் ஜெயத்தை என்ன செய்வார்? தருவார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் வந்தவங்கெல்லாம் நம்ம கடந்து போக போகிறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கூட்டத்திலையும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற அபிஷேகம். நமக்கு விரோதமாக வருகிற எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் ஜெயம் தரும் அபிஷேகத்தை இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசபாத் ராஜா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு முறையில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்.